ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த செடி வந்து ஆன்லைன் ரோஸ் 1 வாரம் ஆச்சு. இந்த செடிக்கு 1 வாரம் தண்ணிய தான் ஸ்ப்ரே பண்றேன். ஸோ இன்னைக்கு தான் இதுக்கு சாப்பாடு குடுக்க போறேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் மஞ்சுளாங்கிற சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஆன்சர் தான். நான் ஆன்லைன் ரோஸ் வாங்கினேன். ஸோ ஒரு 4 டேஸ்க்கு ஒன்ஸ் ஹியூமிக்கும், சாஃபும் குடுக்குறேன். சாஃபும், எப்சம் குடுக்குறேன். செடி வந்து ஒரு நோடு கூட ஆக்டிவேட் ஆகலைங்கிறாங்க. ஸோ இந்த செடி எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். போன 19ஆம் தேதி நான் பாட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு தான் இதுக்கு சாப்பாடு குடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு இலை வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு குடுக்கணும். ஸோ நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகல அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் திருப்பி திருப்பி சாப்பாடு குடுக்கக்கூடாது. ஸோ பாருங்க நல்லா மீடியால தண்ணிய ஊத்தி விட்டுறணும். அதாவது இந்த அளவுக்கு இலை வந்ததுக்கு அப்புறம் தான் மீடியாக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். செடிக்கு மட்டும் தான் டெய்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க ரெகுலரா கம்ப்ளீட்டா பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு வீடியோ போட்டோம்னா ஃபுல்லா பாருங்கப்பா! அப்பதான் உங்களுக்கு புரியும். செடிய காஸ்ட்லியா வாங்கிட்டு, நம்ம வந்து அத தெரியாம திருப்பி திருப்பி நானு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறீங்க. அதுவே ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகாம சாப்பாடு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க இந்த செடி அதுவும் சேர்ந்து வாங்குனேன். இதுல இப்ப தான் நோட்ஸ் வந்து வெளியில வருது. ஸோ, அந்த அளவுக்கு இலை வரணும் உங்களுக்கு. இதில பழைய ஏற்கனவே இருந்த இலை நோட்ஸ் இப்ப தான் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ, ஒரு இது DA62 அது DA38 மூன்ஸ்டெட் வுட். ஸோ, சிண்டர் மீடியா. ஸோ, வந்து இதுக்கு தான் இப்ப தான் மீடியாக்கு நான் லேசா 1 வாரம் கழிச்சு இந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்றேன். தண்ணிய மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்க நெறைய நெறைய தண்ணிய மீடியாக்கு குடுக்கக்கூடாது. ஸோ, நீங்க வந்து கொக்கோபிட் மீடியா இருந்தாலும் சரி, சாயிலா இருந்தாலும் சரி, மீடியா ட்ரை ஆகணும். ஸோ சிண்டர பொறுத்தவரைக்கும் சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ஸோ வேற மீடியா அந்த அளவுக்கு ட்ரை ஆகாது உங்களுக்கு. ஸோ பாருங்க நோட்ஸு இப்போ இதுக்கு நான் சாப்பாடு குடுக்கல. அந்த செடிக்கு மட்டும் தான் சாப்பாடு குடுத்துருக்கேன். ஸோ இந்த செடிய கொண்டு போய் நம்ம வெயில்லயும் வைக்கக்கூடாது. ஸோ நீங்க 1 டூ 5 மணி வரைக்கும் நான் வெயில்ல வச்சேன்னு வேற சொல்றீங்க. ஸோ பாருங்க இந்த குட்டி குட்டியா நோட்ஸ் வரும். நோட்ஸ் வருது. இதில எவ்வளோ பெருசா வந்திருக்கு. ஏன் இது இவ்வளோ ஸ்பீடா வந்திருக்கு? அதில ஏன் இப்போ மெதுவா வருதுங்கிறதுக்கு, நான் எப்படி இத ரிப்போர்ட் பண்ணேங்கிறத உங்களுக்கு அத அப்படியே கன்டினியூவா காட்டுறேன். பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு இலை வரணும். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இலை வந்ததுக்கப்புறம் நீங்க சாப்பாடுக்கே போகணும். அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பாடு குடுக்கக்கூடாது செடிக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஹியூமிக்கும், சாஃப்டும் நம்ம குடுத்துருப்போம். அதுவே போதுமான அளவு. இலை வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு சாப்பாடே தேவைப்படும். ஸோ மேலும் மேலும் நீங்க குடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செடி போயிடும்பா. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் குடுத்தா மட்டும் செடி வளரணும்னு அர்த்தம் இல்ல. அத ப்ரொசீஜர் நீங்க புரிஞ்சுக்காம ஆன்லைன் ரோசஸ உங்கனால வளர்க்க முடியாது. கண்டிப்பா ப்ரொசீஜர புரிஞ்சு தான் நீங்க வளர்க்கணும். ஸோ வெயில பொறுத்தவரைக்கும் ஸோ பாருங்க காலையில இப்போ 8:30க்கு எடுத்தது 8:30க்கு இந்த அளவுக்கு தான் வெயிலு. போதும் இதுக்கு. இதுக்கு மேல நமக்கு வெயில் தேவையில்ல. இன்னும் கொஞ்சம் 4, 5 நாள் கழிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் வெயிலு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் செடிய. ஸோ நல்லா இலை வந்ததுக்கப்புறம் தான் நீங்க வந்து செடிய கொண்டு போய் மாடிக்கு கொண்டு போகணும். நல்லா வெயில்ல வைக்கலாம். சின்ன செடிய கொண்டு போயி நீங்க வெயில்ல வைக்கக்கூடாது. ஸோ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு அடுத்து இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ஒரு செடிய மட்டும் கொண்டு போய் இந்த வெயில்ல நான் வைப்பேன். ஸோ அதுவரைக்கும் நான் வெயில்ல வைக்க மாட்டேன். ஸோ ஒரு குழந்தைய வளர்க்குற மாரி தான் பேர் ரூட் செடிய வளர்க்கணும். ஸோ நீங்க பேர் ரூட் பண்ணிட்டீங்கன்னா, அது பேபி பிளான்ட்டா கன்சிடர் பண்ணப்படும். நீங்களுக்கு வந்து அப்படியே நீங்க பாட் பண்ணீங்கன்னா, எந்த இஷ்யூஸும் கிடையாது. வேற டிஸ்டர்ப் பண்ணாம பாட் பண்ணீங்கன்னா, எந்த இஷ்யூஸும் வராது. வேற ஒரு வேளை நீங்க கழுவிட்டீங்க அப்படின்னா, அது பேர் ரூட் செடி. ஆன்லைன் ரோசஸ்க்கு எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த இப்ப தான் நோட்ஸ் இது மெயினா இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணலைன்னா இந்த நோட்ஸ அந்த த்ரிப்ஸ சாப்பிட்ரும். உங்களுக்கு இலை வெளியில வரவே வராது. அதே மாரி தண்ணி அளவுக்கு மீறி நீங்க ஊத்திட்டீங்கனாலும் வராது. ஃபெர்டிலைசர்ஸ் ஓவரா குடுத்தாலும் வராது. ஸோ இந்த செடிய எப்படி பாட் பண்ணேன்னு ஜஸ்ட் காமிச்சிடுறேன். இது வந்து நானு 19ஆம் தேதி புஷ்பாஞ்சலி பிரணபீர்ல 2 செடி வாங்குனேன். ஸோ 2 செடி அந்த மூன்ஸ்டெட் வுட் ஆல்ரெடி கேஎஸ்டில வாங்கி 1 டைபேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த செடி எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஸோ மத்தியானம் எனக்கு 11 மணிக்கு வந்துச்சு. ஸோ வந்ததுமே கொஞ்சம் ஐஸ் வாட்டர்ல தான் இந்த செடிய நான் ஊற வச்சோம். ஸோ இப்போ கிளைமேட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கு. ஸோ தண்ணிய ரொம்ப சில்லுன்னு கிடையாது. ஓரளவுக்கு கூலிங் இருக்கணும் தண்ணி. அந்த மாதிரி ஒரு ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணணும். ஒரு 1 மணி நேரமாச்சும் அந்த தண்ணி அதில ஊறலாம். ஸோ பிராக்டிஸ் இல்லாதவங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த மண்ணோடயே நீங்க பாட் பண்ணிடலாம். ஸோ இந்த செடி பாருங்க உங்களுக்கு இது வந்து DA62
இது வந்து அந்த களிமண் மாரி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அத தண்ணீல நான் ஊற போட்டுட்டேன். ஸோ இது மூன்ஸ்டெட் வுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குனேன் நானு. அதனால அதில கொஞ்சம் வேர் நெறையா இருக்கு. இது வந்து 600 சம்திங் வாங்குனேன். வேர் நெறையா இருக்கு. ஸோ சீக்கிரம் தழுத்துருச்சு. ஸோ செடி ஹைட்டும் நல்லா வெயிட்டா பாருங்க மூன்ஸ்டெட் வுட்டு பூவோட குடுத்துருக்காங்க. செடி ஆரோக்கியமா இருக்கு. ஸோ கேஎஸ்டில வாங்கும்போது இந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்ல. ஒரே ஒரு குச்சி மாரி தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறனால செடி கொஞ்சம் பரவால்லாம இருந்தது. ஸோ அதனால அது சீக்கிரம் இல விட்டுருச்சு. உங்களுக்கு வரும்போதே 2, 3 பிரான்ச்சஸ் உடைஞ்சிருச்சு பேக்கேஜில. ஸோ அதனால எந்த இஷ்யூஸ் இல்ல. ஸோ தண்ணீல இந்த மாதிரி நீங்க வந்து டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதில கொஞ்சோண்டு நான் வந்து சாஃபும், கியூமிக் தான் குடுக்குறேன். ஸோ நீங்க மைக்கோரைஸா குடுத்தும் பண்ணலாம். 2 விதமான ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதில நான் வந்து சாஃப் குடுக்குறேன் நீங்க. ஸோ நீங்க சாஃப் வந்து 1 லிட்டருக்கு 2 கிராம் குடுக்கலாம் நீங்க. குடுத்துட்டு நீங்க ஊத்திரலாம். ரொம்ப குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் சாஃப் குடுக்குறோம் அப்டின்னா, செடி வெளிலேருந்து வந்திருக்கு. ஏதாவது நோயோட வந்திருந்துச்சு அப்டின்னா, ரூட்ஸ்ல அது சரியாயிடும். ஹியூமிக் எதுக்கு குடுக்குறோம்னா, வேர் வளர்ச்சிக்கு 1 வாரம் தாராளமா இந்த ஹியூமிக் போதும். அந்த வேர் எல்லாம் உறிஞ்சு வச்சுக்கிறோம். உங்களுக்கு அந்த பேர் ரூட் செடி எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அத எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு அடுத்த ஹியூமிக் எப்போ குடுக்கணும்னா, இலை வரும்போது தான் குடுக்கணும். சும்மா சும்மா 4 நாளைக்கு ஒரு தடவ ஹியூமிக்கு, 4 நாளைக்கு ஒரு தடவ ஃபெர்டிலைசர்ஸ் குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. நீங்க அத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வீடியோ போட்டோம்னா, கம்ப்ளீட்டா பாருங்க. நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற செடியில பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில காசு குடுத்து செடி வாங்கலாம். இல்ல அப்படியே என்ட்ட செடியே இல்ல அப்படின்னா, ஒரு காஸ்ட்லியான அதாவது காஸ்ட்லியா வாங்காதீங்க. நீங்க கேபிஎஸ் மாரி நர்சரியில கொஞ்சம் பெரிய செடியாவே வாங்கி பேர் ரூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வருஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி அடுத்த வருஷம் அழகா வளர்க்கலாம். ஸோ இப்ப நெறையா காசு கொடுத்து 4, 5 செடிய வாங்கி வாங்கி செடி போயிடுச்சு, டைபேக் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடும். இதத்தான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்றேன்ப்பா. 1 வருஷமா இதே தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா தான் ஆன்லைன் ரோசஸ வளர்க்க முடியும். இன்னொன்னு சொல்றீங்க, இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு அப்படின்னு. ஸோ நம்ம இலைய வந்து ஆட்டோமேட்டிக்கா உதிரத்தான் செய்யும். இலைய நம்மளா கட் பண்ணி எடுத்துறணும். ஏன்னா நீங்க ஒருவேளை இலைய கட் பண்ணலன்னா, செடி ஸ்ட்ரெஸ் ஆயிடும். வேர கழுவிட்டோம். அதுக்கு சப்ளை குடுக்க முடியாது. அதுவே அதுக்கு ரொம்ப அது வந்து பொழைக்கிறதுக்கே அது ரொம்ப கஷ்டப்படும். இலை வேற இருந்துச்சுன்னா, அதனால சப்ளை பண்ண முடியாது. டைபேக்க நோக்கி போயிடும். ஸோ கம்ப்ளீட்டா எல்லா இலையும் நம்ம எடுத்துறணும். ஒருவேளை 1, 2 தளிர் இருந்துச்சு அப்படின்னா, விட்டு வைக்கலாம். பூவ கூட நீங்க எடுத்துறணும். சப்ளை குடுக்க முடியாது செடினால. ஸோ ஒரு வேள அந்த செடிய வந்து நீங்க ஒரு மாரி அப்படியே நீங்க வச்சீங்கன்னா, இலைய 1, 2 எடுக்கலாம் நீங்க. அதாவது ரூட்ட கழுவாம வச்சீங்கன்னா. ஸோ அப்படி இருந்தாலும் பெரிய இலையெல்லாம் நீங்க எடுத்துறணும். ஸோ பாருங்க 4 இன்ச் பாட்ட நான் வைக்கிறேன். ஸோ இது சிண்டர் மீடியாங்கிறனால ஹோல்ஸ் குடுக்கலப்பா. சிண்டர்ல தண்ணி சும்மாவே நிக்காது. ஸோ கொக்கோபீட்டா இருந்தா கண்டிப்பா ஹோல்ஸ் குடுத்துருப்பேன். ட்ரெயினேஜா தண்ணி நல்லா போகணும். சாயிலுக்கும் ஹோல்ஸ் குடுத்துருவேன் நானு. ஸோ நல்லா டிப் பண்ணியாச்சு. சிண்டர ஆல்ரெடி இது வாஷ்டு சிண்டர் தான். நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் வாஷ் பண்ணேன். ஸோ எப்படி வாஷ் பண்ணேன்னெல்லாம் நெறையா வீடியோஸ் குடுத்துருக்கேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு சிண்டர போட்டுட்டு நீங்க செடிய பாட் பண்ணிரலாம். ஸோ பிராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு வேற கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் இருந்தாலும் எந்த இஷ்யூவும் இல்ல. ரீசென்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டிருந்தீங்க. ரெடியூஸ்டு சாயில்ல வாங்கினேன். நான் எப்படி வைக்கட்டும்னு. ஸோ ரெடியூஸ்ட் சாயில்ல வாங்குனாலும் நீங்க கொஞ்சமா தான் மண் எடுத்துட்டு நீங்க அப்படியே பாட் பண்ணிடுங்க. இதுக்கு வேர நீங்க பாருங்க எவ்வளோ வேர் இருக்குன்னு. இது மூன்ஸ்டெட் வுட். அதனால இது கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினேன். கொஞ்சம் பெருசா குடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வேர் நெறையா இருக்கு. அதனால 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு இலை வந்துருச்சு. உங்களுக்கு வேர் கம்மியா இருந்துச்சு, 4 வேர் இருந்துச்சுன்னா, அந்த இலை வர்றதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். நோட்ஸ் ஆக்டிவேட் ஆக ரொம்ப டைம் பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் கேஎஸ்டில வாங்கினது இல்லாம 4 வேர் தான் இருந்துச்சு. அது ரொம்ப நாள் பிடிச்சிச்சு வளர்றதுக்கு. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கிறணும். செடி பெருசா இருந்தா சீக்கிரம் உங்களுக்கு தழுத்துரும். செடி வந்து ஒரே ஒரு குச்சி, ஸ்டெம் சின்னதா வாங்குனீங்கன்னா, தழுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிராக்டிஸ் இல்லன்னா டைபேக் மாரி இஷ்யூஸ் வந்துரும். ஸோ நீங்க ஃபெர்டிலைசர்ஸ நெறையா குடுத்தா செடி வளரணுங்கிறது எந்த கான்செப்ட்டும் கிடையாதுப்பா. நீங்க அந்த ப்ராசஸ புரியலைன்னா ஆன்லைன் ரோஸ் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானு சொல்லி தரேன் உங்களுக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஸோ சிண்டர் மீடியால வளர்க்குறவங்க, ஸோ இந்த மாரி நீங்க பாட் பண்ணலாம். நெறைய வீடியோஸ் குடுத்துருக்கேன். எப்படி பாட் பண்ணணும். ஒருவேளை நியூ பிகினர்ஸ்க்கு யாராவது இப்போ புதுசா வந்தவங்க பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிரலாம்.
ஸோ பாட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ ஏதோ வச்சு லேசா அமுக்கி விடணும். ஏன்னா காத்து உங்களுக்கு உள்ள வந்துருச்சு, உங்களுக்கு அந்த கேப்ல காத்து வந்துருச்சுன்னா, ஃபங்கஸ் மாரி இஷ்யூஸ் வந்துரும். ஸோ எந்த தண்ணிய நீங்க டிப் பண்ணீங்களோ, அதே தண்ணிய நீங்க குடுத்துறலாம். ஸோ இதுக்கு சாப்பாடு இப்ப வரைக்கும் நம்ம எதுவும் குடுக்க வேண்டியதில்ல. ஸோ நோட்ஸ் ஆக்டிவேட் ஆயி இலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு ஹியூமிக் குடுக்கணும். திருப்பி ஒரு வேர் வளர்ச்சிக்கு ஹியூமிக் குடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு நான் காலையில குடுத்த மாரி 1261ம் எப்சம் சால்ட்டும் நீங்க குடுக்கலாம். 3ம் ஒரே நாளும் குடுக்கலாம். தனித்தனியாவும் குடுக்கலாம். அது உங்க இஷ்டம்ப்பா. உங்க டைம பொறுத்து இருக்கு. ஸோ இதில வேறு கொஞ்சம் அத விட இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இன்னும் நோட்ஸ ஆக்டிவேட் ஆகல. ஸோ நம்ம கேஎஸ்டில வாங்குனதெல்லாம் இந்த அளவு கூட வேர் இல்ல. ரொம்ப 4 வேர் தான் இருந்துச்சு. ஸோ அதனால அது ரொம்ப டைம் பிடிச்சுச்சு வளர்றதுக்கு. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. செடி வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய செடியா, மீடியம் பிளான்ட் அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டீங்க ஆன்லைன்னா, வேர் நெறையா இருக்கும். உங்களுக்கு பிக்கப் பண்ண ஈஸியா இருக்கும். இல்ல எனக்கு புஷ்பாஞ்சலில காஸ்ட்லியா இருக்குன்னா, கேபிஎஸ்ல நீங்க வாங்கலாம். ரெட்யூஸ் சாயில் வாங்கலாம். இப்ப டிஏ ரோசஸ் எல்லாம் கேபிஎஸ், எம்எஸ்பிலலாம் கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ ரெட்யூஸ் சாயில வாங்கி வேர கழுவி இந்த மாரி நீங்க பாட் பண்ணுங்க. 1ஓ 2 மட்டும் பாட் பண்ணுங்க. நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? இன்னைக்கு என்ன குடுத்தோம்? எல்லாமே நீங்க நோட் டவுன் பண்ணணும். கரெக்ட்டா 1, 2 செடிய வளர்த்து பிராக்டிஸ் வந்துருச்சுன்னா, அப்புறம் உங்களுக்கு கைக்கு வந்துரும். நீங்க எத்தன செடி வேணாலும் நீங்க வளர்க்கலாம். ஸோ அட் அ டைம்ல நெறைய செடிய வாங்கிட்டு நமக்கு கன்ஃப்யூஷன் ஆயிடும். இதுக்கப்புறம் அத குடுக்கணுமா? அதுக்கப்புறம் இத குடுக்கணுமான்னு உங்களுக்கு புரியாம போயிடும். செடி டைபேக் ஆயிடும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம பிராக்டிஸ் இல்லாம ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்க நர்சரியில வாங்கி அப்படியே நீங்க பாட் பண்ணீங்க அப்படின்னா, அதில இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. ஸோ அந்த மாரி செடி ஆல்ரெடி பாண்டோட இருக்கும். மைல்டா கொண்டு போயிரலாம். ஆனா குரோத்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் அப்படியே குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பேர் ரூட் செடி தான் குடுப்பாங்க. ஆன்லைன் ரோசஸ் வளர்க்குறதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கு பெரிய செடினா ஓரளவுக்கு ஈஸியா நீங்க மண்ல வளர்க்கும்போது அப்படியே நீங்க பாண்டோட வளர்த்துறலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசை ஆன்லைன் ரோசஸ். ஸோ நான் இந்த மாதிரி பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வளர்க்கணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ணுங்க. வெயிலு 1 டூ 5 மணி வரைக்கும்லாம் வெயில்ல வைக்கக்கூடாது செடிய. செடிய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ பாருங்க எப்படி பாட் பண்ணணும்னு காமிச்சிட்டேன். ஸோ சிண்டர நல்லா கழுவிடணும். ஆல்ரெடி வாஷ்டு சிண்டரா இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் கழுவிட்டு வைக்கும்போது எந்த இஷ்யூஸ் வராது. அதில் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் நெறையா இருக்கும். ஸோ கொக்கோபீட்லேயும் நீங்கள் வளர்க்கலாம். சாயில்லையும் வளர்க்கலாம். ப்ரொசீஜரை பார்த்து கரெக்டாக வளர்த்துக்கோங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபரை இன்றைக்கி கேட்டாங்க. நான் 4 செடி வாங்கி எல்லாம் வளர மாட்டேங்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னனால, உங்களுக்கு தான்ப்பா இந்த வீடியோ. ஆன்லைன் ரோசஸில் வளர்க்குறவங்க எல்லாரும் இதை பார்த்து வளர்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.